தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க நம்ம எல்லோருக்கும் கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. इस पवित्र दिन में पवित्र समूह में आकर हम सब परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर के नाम को धन्यवाद देंगे। நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்து परमेश्वर हमें दुनिया से अलग कर कर தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर हमें रखा है। அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி उनको जो भी आराधना करते हैं वो सच्चाई से और आत्मा से आराधना करना चाहिए करके அப்படி நாம் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். इस तरह का आराधना करने के लिए परमेश्वर ने हम पर अनुग्रह किया। அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इसलिए हम परमेश्वर के नाम को धन्यवाद இப்பொழுது करेंगे। தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வேத வசனங்களை அவருடைய சன்னிதானத்தில் தியானிப்போம். अब जो परमेश्वर ने वचन दिया है वो हम परमेश्वर के समूह में ध्यान करेंगे। 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை யாரோ ஒருவர் வாசிக்கலாம், அதன் பின்பகுதியை வாசிக்கலாம். 1 शमूएल दूसरा अध्याय 30 वचन के दूसरे भाग को पढ़ सकते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। और परंतु अब यहोवा की वाणी है कि क्योंकि जो मेरा आदर करे मैं उनका आदर करूंगा, और जो मुझे तुच्छ जाने वे छोटे समझ जाएंगे। ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, इसलिए अब इस्राएल के परमेश्वर यहोवा ये कहते हैं, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், मेरा आदर करे तो मैं उनका आदर करूंगा। என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. जो मुझे तुच्छ जाने वे छोटे समझ जाएंगे। சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இங்கே இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर ने ये हमें लिख के दिया है। அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और उस तरह यहाँ पर कहा है कि ये यहोवा की वाणी है करके यहाँ पर लिखा हुआ है। என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், मेरा आदर करने वालों को मैं आदर करूंगा। என்னை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और जो मुझे तुच्छ जानते हैं वे छोटे समझ जाएंगे करके लिखा हुआ है। சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर हम सबको आशीष करने के लिए यहाँ पर बनाया हुआ அவருடைய है। வேதத்தை எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். के शास्त्र को लिखकर हमारे हाथों पर दिया हुआ அந்த है। வசனங்களின்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது इस वचन के अनुसार जब हम जिएंगे तब நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். हमें हर चीजों पे आशीष कर कर हमें ऊंचा करने वाले परमेश्वर எந்த है। குறைவில்லாமல் சகல நன்மைகளால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். कोई भी कमियां को नहीं होगी उस तरह हटाकर वो हमें आशीष करते இந்த हैं। பூமியிலே ஜீவித்தாலும் பரலோக வாழ்க்கை இங்கே வாழும்படியே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். हम यहाँ पे भले ही हम इस भूमि में हम जब जिंदगी बिता रहे, बट अब यहाँ पर स्वर्ग के की तरह जिंदगी बिताने के लिए परमेश्वर हमें अनुग्रह कर रहा है। அவர் இங்கே அவர் என்ன சொல்றார், என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், और वो यहाँ कहते हैं कि मेरा आदर करने वालों को मैं आदर करूंगा, என்னை அசட்டை பண்ணினார்கள் என்றால் அவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. और जो मुझे तुच्छ जानते हैं वे छोटे समझ जाएंगे करके लिखा है। சீலோங்கிற இடத்திலே அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியனாகிய ஏலியும் அவனுடைய 2 குமாரர்களாயும் ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள். और जब हम देखते हैं कि यहाँ पे एली नाम के एक चेला थे और उनके 2 बेटे थे, ओपनी और फिनेगास। இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். और ये परमेश्वर के सेवक थे। அதில் ஏலியின் புத்திரர் ஒப்னியும் பினகாசும் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்தவர்களாக और காணப்பட்டார்கள். ये सेवक रह के भी परमेश्वर के विरुद्ध पाप कर रहे थे। அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவாதபடிக்கு மீறி நடந்தார்கள். और वो परमेश्वर के वचन को के अनुसार न चल के उसके उल्लंघन चल रहे थे। ஆனபடியால் ஒப்னி பினகாஸ் அவர்களை பேலியாளின் மக்கள் என்று இங்கு வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. इसलिए वो ओपनी और फिनेगास को यहाँ पे पेलिया के बच्चे करके लिखा हुआ है। ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். और एली के पुत्र पेलिया के बच्चे थे। அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. वे परमेश्वर को नहीं जाने करके लिखा हुआ है। ஆசாரியனாய் இருந்த போதிலும் और वो भले ही याजक அவருடைய थे, பிள்ளைகள் ஆசாரிய ஊழியங்களை செய்தபடியும் और उनके बच्चे भी याजक के सेवकाई कर அப்படி रहे இருந்த थे। போதிலும் அவர்கள் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. वो करके भी वो परमेश्वर को नहीं जाने करके लिखा हुआ இன்று है। உலகத்தில் अनेक மக்கள் இவ்வாறு தான் காணப்படுகிறார்கள். आज इस दुनिया में ऐसे ही लोग रहते हैं। கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். वो क्रिश्चियंस करके
उनको नाम दिया गया है। கர்த்தர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். परमेश्वर उन्हें क्या करने बोले ये वे भूल जाते हैं। அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. वे परमेश्वर को नहीं जाने करके शास्त्र कहते हैं। அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. और इस युवक के पाप परमेश्वर के समूह पे बहुत बड़ा था करके लिखा हुआ है। பாருங்கள், அவர்களும் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ये देखो वो भी याजक की सेवा कर रहे हैं। ஆனால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पे लिखा हुआ है कि इस युवक के इस युवकों जो थे उनकी जो पाप परमेश्वर के समूह में बहुत ज्यादा और बहुत बड़ी थी। மனுஷர் கர்த்தருடைய காணிக்கையை 60 ரூபாய் எண்ணக்கூடிய லெவலில் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो उनके उन्होंने जो भी ये दिया है मतलब परमेश्वर को दिया उसे वो परमेश्वर अंगीकार नहीं कर पा रहे। அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது वहां हम जब देखते அவர்கள் வந்து அங்கே செய்யத்தகாத பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். और वो जो नहीं करना चाहिए इस तरह के पाप किए उन्होंने। ஆண்டவரை கனம் பண்ணாதபடிக்கு परमेश्वर को उन्होंने आदर नहीं किया। ஆண்டவருடைய காரியங்களை அவர் அசட்டை பண்ணினார்கள். और वे परमेश्वर के कार्य को तुच्छ जाने। அவர்களுடைய பாவம் கொடிதா இருந்தபடியினாலே उनके पाप बहुत कठोर था, इसीलिए தேவன் இவ்வாறாக கோபம் கொண்டு இதை சொல்லுகிறார். परमेश्वर और क्रोध होकर कहते हैं என்னை கனம் பண்ணும்படி தான் உங்களை வைத்திருக்கிறேன். मेरे आदर करने के लिए मैं तुम्हें रखा हूं। இந்த ஜனங்களையும் வைத்திருக்கிறேன். इस लोगों को रखा हूं। ஆனால் நீங்கள் வந்து என்னை கனம் பண்ணவில்லை. परंतु आप लोग ने मेरा आदर नहीं என்னை किया। கனம் பண்ணுகிறவர்களை தான் நான் கனம் பண்ணுவேன். जो आदर करता है उन्हें मैं आदर करता என்னை हूं। அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. मेरा आदर नहीं करते वो तुच्छ जाने जाते करके यहाँ पर लिखा हुआ है। இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். और हम परमेश्वर के बच्चों को देखते हैं। தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்ற போதிலும் தேவனை சரியாக அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். वे परमेश्वर के बच्चे हैं फिर भी वो परमेश्वर को सही रीति से नहीं जाने हुए। கர்த்தருடைய சத்தியத்திலே நடவாதபடிக்கு தங்கள் மனசும் மாம்சும் விரும்பின பிரகாரம் சில காரியங்களை செய்கிறார்கள். और जिस तरह सत्य शास्त्र पर लिखा हुआ है उसके उल्लंघन चलकर वो अपने मन और अपने प्राण को उसी के हिसाब से चलाते हैं। கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்கின்ற பொழுது परमेश्वर ने जो कहा है जब हम केवल वो करें तब எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். किसी भी सिचुएशंस में परमेश्वर हमें बचाएंगे करके எப்படிப்பட்ட लिखा है। கஷ்டங்களை நீக்கி போடுற வல்லமை உள்ளவராய் और இருக்கிறார். किसी भी तरह की कठिनाइयों को वो हटा देता है। நம்முடைய குடும்ப பொறுப்புகளை அவர் ஏற்று சகலவற்றை நமக்காக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். हमारे जो कुटुंब के जितने भी कार्य है वो परमेश्वर उठाकर वो चलाता है। ஆனால் தேவன் சொல்லி இருக்கிற பிரகாரம் ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने जिस तरह कहा है उसके अनुसार हमें देखकर उसके साथ से चलना चाहिए। நம்மை அழைத்ததவன் ஒரு பரிசுத்தராய் இருக்கிறார். हमें जो परमेश्वर ने बुलाया वो पवित्र है। நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். चाल चलन भी पवित्र होना चाहिए करके परमेश्वर कहता है। நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறார். हमारे हर चाल चलन में होना चाहिए करके நம்முடைய பார்வையாய் இருக்கட்டும், हमारे भलाई देखना, நம்முடைய சிந்தனையாய் இருக்கட்டும், हमारी सोच, நம்முடைய பேச்சுகளாய் இருக்கட்டும், हमारी बातें, நம்முடைய கிரியைகளாய் இருக்கட்டும், हमारी हाथ की क्रिया, இவை எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हर चीजों में हमें पवित्र होना चाहिए करके परमेश्वर कहता है। நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரே, हमें पवित्र करने वाले हमारे परमेश्वर है। அதற்காக இரத்த சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். इसलिए उन्होंने लहू बहाकर गाड़ा जाकर तीसरे दिन वो जी उठकर अब वो अभी पिता परमेश्वर के दाहिने हाथ पर बैठे அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். और हम उनके लहू के द्वारा पाप से छुटकारा पाए हुए हैं। அந்த இரத்தத்தினால் நம்மை ஒரு நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். उस लहू के द्वारा उसने हमें धर्मी बनाया। இதை தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள ये வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरीके से जानना चाहिए। சிலுவை இல்லையேல் நமக்கு ரட்சிப்பே இல்லை. अगर क्रूस नहीं है तो हमारे लिए சிலுவையில் उद्धार नहीं। ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் நமக்கு ரட்சிப்பே இல்லை. लहू सूली पर नहीं चढ़ाया होता तो हमें उद्धार नहीं होता। இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. परमेश्वर यीशु मसीह का लहू हर पापों को धोकर हमें छुटकारा किया நம்முடைய है। பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களும் நமக்கு மன்னித்து அதனால் உண்டாகிற எல்லா பிரச்சனையும் நம்ம விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். की कबूल करते उसके द्वारा आने वाले सारे परेशानियों को हटाकर परमेश्वर हमें उससे छुड़ाता है। பாவங்களால் உண்டான சாபங்களை நீக்கிறவராய் पाप இருக்கிறார். के द्वारा जो शाप होता है परमेश्वर हमें उससे நாம் बचाता है। நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम हमारे परमेश्वर को अच्छी तरीके से जानना चाहिए। இவருடைய குமாரர்கள் ஆண்டவரை கனம் பண்ணவில்லை. और इनके पुत्र परमेश्वर को आदर नहीं दिए। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. और परमेश्वर क्या कहते हैं 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 शमूएल 3 अध्याय 13 वचन को पढ़ सकते हैं। அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும்
அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा हुआ है कि उस अधर्म के कारण जिसे वह जानता है सदा के लिए उसके घर का न्याय करूंगा, क्योंकि उसके पुत्र आप शापित हुए हैं और उसने उन्हें नहीं रोका. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியர்களும் சரி தேவனுடைய பிள்ளைகளும் சரி எல்லோரும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हम वो भले ही यहाँ पे सेवक हो या परमेश्वर के लोग हो, सभी को एक चीज जानना चाहिए. சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். सत्य के अनुसार चलना वो बहुत जरूरत है. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? அந்த ஏலியானவர் அவருடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் और वो ये जाने हुए थे कि उनके पुत्र अपने आप पर शापित वो बुलाए हुए थे. ஒப்பனி பினகாஸ் இவர்கள் வந்து ஆசீர்வாத கூட வாசல்ல பாவம் செய்கிறார்கள் என்று இவர் கேள்விப்பட்ட போதிலும் जब उन्होंने सुना कि उनके पुत्र ओपनी और पिनहास जब वो पाप कर रहे हैं, இவர் அதிகமாக கண்டுகொள்ளவில்லை. इन्होंने उन्हें रोका नहीं. என் மக்களை இப்படி செய்யக்கூடாது, அது சரியில்லை என்று தான் சொன்னாரே ஒழிய ये मेरे बच्चे हमें ऐसा नहीं करना चाहिए करके सिर्फ केवल उन्होंने उतना ही कहा. அவர்களை சிட்சித்து இவர் சரியான பாதையில் நடத்தவில்லை. उन्हें वो डांट कर सही तरीके से नहीं चला. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் और उन्हें वो जाना था कि उनके पुत्र अपने आप पर शापित को बुलाए हुए थे. அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் और उन्होंने उन्हें रोका नहीं उस पाप के द्वारा. நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. मैं सदा के लिए उसके घर का न्याय करूंगा करके परमेश्वर ने लिखा हुआ है. அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, தேவன் என்ன சொல்கிறார் என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर क्या कहते हैं हम अच्छी तरीके से जानना चाहिए. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது और जो भी हम माता पिता जब हमारे बच्चे गलती करते அவர்களை हैं, அடக்க வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும், அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उन्हें रोकना चाहिए, उन्हें सही करना चाहिए, उन्हें डांट कर सही करना चाहिए. அப்படி செய்யாவிட்டால் பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வருவித்துக் கொள்வார்களாம். अगर वो नहीं करेंगे तो बच्चे अपने ऊपर श्राप को बुला लेंगे. அது அந்த பிள்ளைகளை மட்டும் பாதிக்காது, केवल वो बच्चों को ही केवल பெற்றோர்களாகிய எல்லோரையுமே இது பாதிக்கும். और वो अपने माता पिता को भी वो नष्ट ले आएंगे. ஆனபடியால் நாம் பின்னால் உள்ள காரியத்தை பார்க்கின்ற பொழுது जब हम पीछे की कार्य जब हम ஒரே நாளில் இரண்டு குமாரர்களும் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். एक ही दिन में दोनों पुत्र मारे जाते हैं. அதை கேள்விப்பட்ட ஏலியும் அவரும் பின்னாக விழுந்து பிடரி ஒடிந்து அவரும் சாகிறார். ये सुनकर येली भी अपने पीछे के बल गिरकर वो भी वहां मर जाते हैं. தேவ கோபம் நம்ம மீது எழும்பாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर का क्रोध हम पर नहीं उठना चाहिए, ये हमें ध्यान रखना. அவர் நம்மை ரட்சிக்கிறார் மெய்தான். हमें उन्हें उद्धार किया, हमें उन्होंने उद्धार किया, वो सही है. நாம் அவரிடத்தில் எதை கேட்டால் நமக்கு அவர் உதவி செய்கிறார், அது மெய்தான். वो हम जो भी पूछते हैं परमेश्वर हमारे लिए करते हैं, ये भी सच है. ஆனா சத்தியத்தின் பாதையில் நடக்காமல் இருந்தால் परंतु अगर हम सत्य के अनुसार नहीं चले நிச்சயமாக தண்டனையும் வரும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इससे दंड भी आएगा करके हमें जानना है. வேதத்திலே மிகவும் அருமையாக இவைகளெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. और शास्त्र पे ये बहुत अच्छी तरीके से लिखा हुआ है. பெற்றோர்களாய் நாம் எப்படி இருக்க வேண்டும், और हम कैसे होना चाहिए, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், और ये जो उद्धार पाए परमेश्वर के बच्चे कैसे இந்த होने हैं. अनेक वचनங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. और हमारे लिए बहुत सारा चीज परमेश्वर ने शास्त्र पर எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனத்திலே एफेसियंस 6वां अध्याय 4वां वचन पे தகப்பன்மாரே, जो हे पिता लोग, அதாவது பெற்றோர்களே, और जो भी माता पिता, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் और आप अपने बच्चों को रीस न दिलाओ, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் परंतु प्रभु की शिक्षा போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. और चेतावनी देते हुए उनका पालन पोषण करो. பெற்றோர்களாக நாம் இது பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்காமல் போய்விடுங்க, நான் என்ன செய்ய என்று சொல்லிவிட முடியாது. और जो माता पिता हम ये नहीं कह सकते कि अब मेरे बच्चे नहीं सुन रहे, मैं क्या करूं. அப்படி என்றால் ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். अगर वैसा होता तो परमेश्वर लिख के रखा होता. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु की शिक्षा और चेतावनी देते हुए उनका पालन पोषण करो करके लिखा है. நாம் நீதிமொழியிலே இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். हम नीति वचन में भी ये पढ़ते हैं. உன் மகனை நீ சிக்ஷை செய், तू तेरे पुत्र को शिक्षा कर, நன்றாக கவனிங்க, உன் மகனை நீ சிக்ஷை செய், और तू तेरे पुत्र को तू
शिक्षा कर அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். और वो तेरा आदर करेगा। அப்ப எந்த பிள்ளையை சிட்சித்து நாம் நன்றாக சரியாக வளர்க்கிறோமோ और जो बच्चों को हम सही तरीके से हम उन्हें चलाए, அவன் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவனாய் உங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் ஒரு நல்ல பையனாய் இருப்பான். और वो आपके मन को सुख देने वाला और आपको खुशी देने वाला होगा। ஆறுதல் செய்கிறவன் மாத்திரமல்ல, केवल सुखी ही नहीं, உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். और तेरे आत्मा को वो आनंद ले आएगा। நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தர் கேட்ட சிற்றையிலும் போதனையிலும் நாம் வளர்த்தோமானால் हमारे बच्चों को हम परमेश्वर के वचन के अनुसार हम उन्हें चलाएं, அவன் நமக்கு மிகுந்த ஆறுதலாய் இருப்பானா. वो हमारे लिए एक, आनंद और सुख அவன் रहेंगे। தேவனை அறிந்திருந்திருப்பான். वो परमेश्वर को जाने होंगे, அவருடைய வழிகளிலே நடப்பான். परमेश्वर के मार्ग में அப்பொழுது चलेंगे। தேவன் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर उन्हें हर चीज में आशीष அவன் करेगा। கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிறபடியினால் वो परमेश्वर का वचन जाना है, அவன் इसलिए நன்றாய் இருப்பதற்கோ वो सही तरह से அவன் रहेंगे। வாழ்நாள் நீடித்திருப்பதற்கோ और उसका जो भी प्राण और आगे बढ़ने के लिए, தாயும் தகப்பனும் கனம் பண்ணுகிறவனாய் இருப்பான். और वो माता पिता को आदर करने वाला होना அவர்கள் அப்படி चाहिए। தாய் தகப்பனை கனம் பண்ணி அவர்கள் நடப்பதற்கு और माता पिता को आदर करने जैसा சிறு பிள்ளைகளிலிருந்து நம்ம அவர்களை கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி वो இருக்கிறார். छोटे बच्चे से ही परमेश्वर की शिक्षा में उन्हें हमें पालन पोषण அப்படி करना है। செய்கின்றவர்கள் நம்முடைய ஆத்மாவுக்கும் மிகுந்த ஆறுதலாய் இருப்பானா. जब हम करेंगे तब वो हमारे आत्मा के लिए सुखी होगा, நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்குவானா. और हमारी आत्मा को वो आनंद ले आएंगे। ஆனபடிதான் சிறு பிள்ளைகள் தவறு செய்தாலும் इसलिए जब बच्चे गलती करे, கண்டும் காணாமலும் விட்டுவிடக் கூடாது. हमें ऐसे ही छोड़ नहीं देना है। அவர்களை நீதியின் பாதையில நடத்தவே நம்முடைய கடமை என்று ஆண்டவர் நம்முடைய கையிலே பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ये धर्मी के रास्ते में चलाना वो हमारा भी एक रेस्पॉन्सिबिलिटी है करके परमेश्वर ने बोला है। பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். और जो छड़ी से मारना उनको न्याय मतलब उनको बुद्धि ले आएगा। பிள்ளைகள் தவறுகள் செய்தால் அவர்களை ஒரு பிரம்படுத்தோர் ஒரு அடி கொடுத்து அவளை திருத்தி நல்ல முறையில் நாம் கொண்டு போகின்ற பொழுது, और जब वो बच्चे गलती करेंगे, जब हम उन्हें डांट कर और उन्हें सही तरीके से लेके जाएंगे, ஒரு முறை செய்யும்போது இரண்டு முறை அவளை நாம் தண்டித்து சரியான பலன் கொண்டு போய் அவர்களுக்கு தெரியும் இப்படித்தான் நடக்க வேண்டும், ஞானத்தை கற்றுடன் ஞானத்திலே நடப்பார்கள். और जब एक दो बार गलती करेंगे, जब हम उन्हें डांट कर छड़ी से मारकर भी उनको जब बुद्धि प्राप्त होगी, तब वो सही तरीके से चलेंगे। பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். छड़ी और डांटना दोनों से बुद्धि प्राप्त होगी। இவர்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். ये अपने बच्चों को संभाल தன் सकते हैं। இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ और जो भी अपने जो भी मन के अनुसार जिसे छोड़ दिया, நான் சொன்னால் கேட்க மாட்டான் விருப்பம் போலத்தான் போகிறான் என்று விட்டு விட்டோமானால், ही जिन्हें यूं ही छोड़ दिया जाता है, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ वो अपने मन के अनुसार जिसे छोड़ा जाता தன் है, தாய்க்கும் தகப்பனுக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். वे अपनी माता और पिता को लज्जा ले आते हैं। அவனுக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கை இருக்காது, उनके लिए एक सही जिंदगी नहीं ஒரு होगी, ஒழுங்கான படிப்பு இருக்காது, और उनके लिए एक सही जो पढ़ाई नहीं நாலு होगी, பேருக்கு நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க மாட்டான், और वो चार लोगों के बीच में एक अच्छा पुत्र कहकर சரியான नहीं வேலை செய்ய மாட்டான், और सही तरीके से काम नहीं அவன் करते, ஊதாரியா சுற்றி திரிவான், वो ऐसे ही घूमते रहते हैं, அவன் தான் தன்னுடைய பெற்றோர்கள் வெட்கத்தை உண்டு பண்ணி விடுவான். और वो अपने माता पिता को लज्जित ले आते हैं। என்னை கனம் பண்ணுவேன் நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி मेरा இருக்கிறார். आदर करने वालों को मैं आदर करूंगा இந்த करके பிள்ளைகளை परमेश्वर कहते हैं। சரியாக வளர்த்து ஆண்டவரை கனம் பண்ணும்படி வைத்து விட்டால் और ये बच्चों को सही तरीके से चलाकर हम परमेश्वर के मार्ग में ले आते हैं। ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணுவார். परमेश्वर भी उनको आदर நல்ல करेंगे, பிள்ளைகளை வளர்வார்கள், वो अच्छे पुत्र பக்தி உள்ள जन्मेंगे, பிள்ளைகளை और வளர்வார்கள், भक्ति के अनुसार जिएंगे, ஜெபிக்கிற பிள்ளைகளை வளர்வார்கள், प्रार्थना करने वाले बच्चे बनेंगे, ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவார்கள், ईश्वर के प्रिय रहेंगे, மனிதர்கள் மத்தியிலும் நல்ல பெயர் எடுப்பார்கள். और लोगों के बीच में भी वो अच्छा नाम कमाएंगे। ஆண்டவர் எல்லாவற்றுமே வேதத்திலே சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने हर कार्य को शास्त्र में बताया हुआ है। பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குமாம். और वो ये बोलते हैं कि जो बच्चों के मन में मूर्ता की गांठ बांधी हुई होती है, பிள்ளைகளுடைய மனதிலே மதியினம் இருக்கத்தான் செய்யும். बच्चों के मन में मूर्ता होती है। அதெல்லாம் பிள்ளைன்னா இப்படித்தான் இருக்கும், அதனால நம்ம என்ன செய்ய முடியும், விட்டுற முடியாது. बच्चे ऐसे होंगे तो हम ऐसे ये ऐसे ही रहेंगे करके छोड़ नहीं सकते। நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்ம ரட்சித்த ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर जिसने हमें बनाया उन्होंने लिख कर दिया हुआ है, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். और उनके मन में मूर्ता की गांठ बंधी है, தண்டனின் பிரம்பு அதை அகற்றும். परंतु अनुशासन की छड़ी அப்ப அவர்களை उन्हें दूर சரியான करती है। பாதையில தண்டித்து நடத்துகின்ற பொழுது அவன் திருந்தி விடுவான். जब हम उन्हें सही तरीके से चलाए तो वो सुधर जाते हैं।
அந்த மதியனம் நீங்க அவன் நல்ல பையனா ஞானவானாய் மாறி விடுவான். मूर्ता हटकर वो ज्ञानवान बनते हैं। அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. और जिस तरह बच्चों को चलाना है उसी मार्ग में उन्हें शिक्षा दे। பிள்ளைகளை எந்த பாதையில் நடத்த வேண்டுமோ கிறிஸ்துவின் பாதையிலே ரட்சிப்பின் பாதையிலே ஜெப ஜீவியத்திலே நடத்த வேண்டியது நீ நடத்து. और बच्चों को किस रास्ते में चलाना चाहिए है वो प्रार्थना की जिंदगी में जो भी है वो मार्ग में हमें चलाना है। முதிர் வயதிலும் அதை அவர்கள் விடாது இருப்பார்கள். फिर वो बुढ़ापे में भी उसे न हटेगा। வயதாகவர்கள் அவர்களை விட மாட்டார்கள். और जब तक वो बुढ़ापे होंगे तब तक नहीं छोड़ेंगे। அவர்களுடைய சந்ததியும் சந்ததி இப்படியே ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் காணப்படும். उनकी संतान एक भक्ति की संतान जब बन के निकलेगी। பிரம்பை கையாதவன் தன் புத்திரனை பகைக்கிறான் என்று கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और वो जो यहाँ पे कहते हैं कि जो छड़ी को उठाते हैं वो अपने पुत्र से को शिक्षा देते करके लिखा हुआ है। யார் பிள்ளைகளை சரியானபடி தண்டித்து கண்டித்து சரியான பாதையில் நடத்தவில்லையோ और जो अपने बच्चों को सही तरीके से शिक्षा देकर नहीं चलाते அவர்கள் பிள்ளைகளை பகைக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो बच्चों को सही रीति से नहीं चलाते करके लिखा है। பாருங்க கொஞ்ச நாள் என்ன சொன்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் என்று சொல்லி விட்டு விட்டால் और ये देखो सुन नहीं रहा करके अगर हमने बोल दिया तब அவன் கோயிலுக்கு வர மாட்டான். और वो आराधना को नहीं आएंगे। அவனுடைய வசனத்தையும் கேட்க மாட்டான். परमेश्वर का वचन नहीं सुनेंगे। அவனுடைய வாலிப பிராயத்தில் அவனுடைய வாழ்க்கை அவன் கெடுத்து விடுவான். और वो अपने जो भी जवान की जिंदगी है उसे बेकार में नष्ट कर देंगे। கெட்டு போன பின்பாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஐயோ அம்மா என்று அழுது பிரயோஜனம் இல்லை. और जब वो सब होने के बाद इधर परमेश्वर के भवन में आकर रोने से कुछ नहीं होगा। இங்க ஏலி அப்படித்தான தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யறன்னு கண்டு அதை கண்டித்து உணர்த்தாதபடிக்கு एली ने भी यही किया। जब उन्हें पता था कि उनके बच्चे गलत करे उन्होंने उनको शिक्षा नहीं दी। கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி விட்டு விட்டார். थोड़ा बहुत बोल के छोड़ दिया उन्होंने। நிலைமை பாருங்க கடைசியில 3 பேரும் ஒரே நாளிலே செத்து போனார்கள். ऐसे हुआ देखो वो अंत में तीनों एक ही दिन में मर गए। ஏன்னா ஆண்டவருடைய தீர்ப்பு வந்து விட்டது. क्योंकि परमेश्वर का जो आज्ञा उन पर आ गया। ஆனால் பிரம்பை கையார்ந்தன புத்திரனை பகைக்கிறான். इसे जो बेटे पर छड़ी नहीं चलाता वह उसकी बैरी है। அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ जो उससे प्रेम करता है அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். वह यत्न से उसको शिक्षा देता है। பிள்ளைகள் சரியான பாதையில் போய்விட்டால் அவர்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. और बच्चे सही रास्ते में चले तो उनको दंड देना शिक्षा देना कोई जरूरत नहीं है। அவர்கள் அறிந்து அறியாமல் தவறுகள் செய்து விடுகின்ற பொழுது वो भले ही जानकर न जानकर भी पाप कर दिया அவர்களை சரியான பாதையில கொண்டு வர வேண்டும். उन्हें सही रास्ते में ले आना है। விட்டால் புறம்பெருத்தின அடி போட்டு அவர்களை சரியான பாதையில் நடத்தி விட வேண்டும். नहीं सुने तो भी उन्हें छड़ी से दो मारकर उन्हें सही करना है। நீ அவனுடைய உயிரை எடுக்கும்படி அடித்து விடாதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். जान को निकाल देने ऐसा मत मार कर ரொம்ப கோபப்பட்டு அடித்து போட்டு விடாதே. गुस्से होकर भी नहीं मारना है। அவனுடைய கோபத்தை அங்கே காட்டாதே. उधर तू अपने क्रोध को मत दिखा। பிள்ளைகளுக்கும் கோபத்தை உண்டாக்காதே. और बच्चों को भी क्रोध ना ले आ। ஆனால் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனை அவர்களை நீ வளர்க்க வேண்டும். तो परमेश्वर की शिक्षा और उसके जो ज्ञान में उन्हें हमें बढ़ाना। அப்ப இதற்கான ஞானத்தை நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். और इसके लिए ज्ञान हम परमेश्वर से पूछकर हमें चलाना है। நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். और हम उनके लिए हम एक एग्जांपल की तरह जीना है। பிள்ளைகள் தவறு செய்யும்போது நீ பிள்ளைகளை தண்டியாமல் விட்டு விடாதே. और जब भी बच्चों गलती करे तो उन्हें आप ऐसे छोड़ मत। நீ அவனை பிரம்பினால் அவனை அடித்து விட்டால் செத்து போக மாட்டான். उसे तू छड़ी से मारेगा तो मर नहीं जाएगा। நீ பிரம்பினால் அவனை அடிக்கிட்டு அவனை திருத்துகிறதினால் जब तू उसे छड़ी से मारकर उसे सुधारेगा பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை நீ தப்புவிக்கிறாய். तू उसके जो आत्मा को पाताल से हालेलुया हालेलुया। அப்ப அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போய் விடாதபடிக்கு பாதாளத்துக்கு போய் விடாதபடிக்கு பிள்ளைகளை திருத்தி சரியான பாதையில் கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. वो नरक को न चले जाए वो पाताल को न चले जाए इसे देखकर उन्हें संभालना अपना कर्तव्य है। இங்கே நான் பார்க்கின்ற பொழுது ஏலி இவ்வாறு செய்யாததினால்தான் जब हम यहाँ देखते हैं एली ने ये नहीं किया அவன் इसलिए 2 குமாரனை ஒரே நாளிலே இழந்தான். और वो दोनों पुत्रों को एक ही दिन में गवाया। அந்த தினத்திலே அவர் ஏலியும் இறந்து போய் விட்டார். और उसी दिन एली भी गुजर गए करके என்னை लिखा हुआ है। கனம் பண்ணவில்லை நான் கனம் பண்ணுவேன். मेरे को जो आदर किया मैं उन्हें आदर करूंगा। என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और मुझे जो भी तुच्छ माने वो छोड़े जाएंगे करके लिखा हुआ है। நாம் கர்த்தரை கனம் பண்ணினால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். हम परमेश्वर को आदर देंगे तो परमेश्वर निश्चय में आदर देगा। எஸ்தர் 6 அதிகாரம் 6 இருந்து 9 வரை பார்க்கின்ற பொழுது जब हम एस्तर के 6वां अध्याय के 6वां वचन से हाँ 6वां से हम 9 वचन तक देखेंगे तब ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ் வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே கற்பிக்க
ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனமன்ன விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனமன்ன விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று. இங்கே பாருங்க, ஒரு சம்பவம் இங்கே यहाँ எழுதப்பட்டிருக்கிறது. पर देखो, यहाँ पर एक संभावना लिखा है। இங்கே ஆமான் வந்து அந்த ராஜாங்கத்தில் பெரிய போஸ்ட்ல இருந்தார். और जब अब हामान यहाँ पर थे, वो एक अच्छे पोस्ट में थे। அந்த ஆமான் என்ன செய்தான் என்றால், அவனை கண்டால் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று அங்க ஒரு சட்டம் இருந்தது. और वहां पे उन्होंने एक जो आज्ञा दी थी कि जब हामान आए तो सब लोग उन्हें उनको आदर देना चाहिए। அங்கே மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் இருந்தார். वहां पे मुर्दकाई करके एक यहूदी था। அவர்கள் மனிதர்களை வணங்குறதில்லை, वो मनुष्य को नहीं मानते हैं, சிலைகளை வணங்குறதில்லை, और वो जो आइडल्स को नहीं मानते हैं, அவர்கள் ஆண்டவரை மாத்திரம் வணங்குவார்கள். वो केवल परमेश्वर को ही मानते ஆனபடி அந்த ஆமான் அந்த மொர்தெகாயின் மேல் கோபம் கொண்டு, हैं। इसलिए हामान मुर्दगाई पे गुस्सा होकर அவனை எப்படியாவது அவனை கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். किसी तरह मार डालना करके उसने ठेर लिया। பாருங்க, தேவனுக்கு பிரியமான மனிதன், ये देखो परमेश्वर का प्रिय है, கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கிற மனிதன், परमेश्वर के जो वाचा के साथ चलने वाला, கர்த்தரை கனம் பண்ணுகிற மனிதன் அந்த மொர்தெகாய். और परमेश्वर को आदर देने वाला है मुर्दगाई। அப்ப தேவனுடைய பிள்ளைகளை யாரும் எதுவும் செய்து விட முடியாது. वो उन्हें कोई भी कुछ नहीं कर सकते। இந்த ஆமான் விருந்துக்கு அழைக்கப்பட்டபடியினாலே, जब हामान जब बुलाया गया था, அதற்கு முன்பாக இந்த மொர்தெகாயை கொண்டு போட தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய சிநேகிதரோடு அவன் ஆலோசனை பண்ணுகிறான். और वो अपने मित्रों से और अपने मन में उसने आलोचना कर दिया कि अभी आज हामान को मारना है। அவனுடைய வீட்டு முன்பாக 50 முழ உயரத்திலே ஒரு மரத்தை நட்டி அதில் அவனை தூக்கில போட்டு கொண்டு விட வேண்டும் என்று பிளான் செய்து விட்டான். और वहां पर उसके घर के सामने उसने 50 हाथ ऊंचा एक फांसी அது खंबा खड़ा कर வந்து दिया। 72 அடி உயரம் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो यहाँ पे 72 फीट हाई करके लिखा हुआ है। அந்த மரத்தை நாட்டி விட்டு அவன் வருகிறான். और उसे लगा खंबा को लगाकर वो आ रहा है वापस। அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு விடலாம் என்று யாரும் திட்டம் நடந்து விடுமா? अगर 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 किसी ने भी अपने परमेश्वर के बच्चों के विरोध ऐसा करना सोचेंगे तो हो जाएगा। உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये छूने वाले मेरे आँख को छूता है करके परमेश्वर कहते நாம हैं। ஆண்டவரை கனம் பண்ணோம்னா ஆண்டவர் எப்போதும் அவருடைய கண்களை நம்ம மீதே வைத்திருக்கிறார். और जब हम परमेश्वर को आदर करेंगे, परमेश्वर की आंखें हमेशा हमें देखते रहती நம்ம है। ஒரு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். वो हमें बचाने वाले प्रभु है। பாருங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா ஆண்டவருக்கு நித்திரை வர விடவில்லை. और उस रात को राजा को नींद नहीं आई, परमेश्वर ने नींद आने नहीं दिया। ஏன்னா அடுத்த நாள் விருந்துக்கு வருவான், ராஜாவிட்ட பெர்மிஷனை வாங்கிட்டேன்னா ராஜா அடுத்த பெரிய போஸ்ட்ல இருந்து ஆமனை வைத்திருந்தார். क्योंकि उसे अगले दिन आना है और वो राजा के अगले वाले वो पोस्ट में था। பெர்மிஷன் வாங்கி விட்டால் வந்து மொர்தெகாயை தூக்கில போட்டு விடலாம். और अगर परमिशन ले लिया तो मुर्दगाई को वो फांसी चढ़ा सकता ஆனால் है। ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். परंतु परमेश्वर सबको जानने वाला है। உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் और சொல்லுகிறது. जो धर्मी के लिए परमेश्वर ही उनका साथ है करके। ஆண்டவருக்கு பிரியமா உத்தமமாய் நடந்தால், और परमेश्वर के प्रिय मानकर जब हम चले, நம்மை யாரும் எதிலும் டச் பண்ண நம்ம ஆண்டவர் விட மாட்டார். परमेश्वर हमें छूने भी नहीं देगा किसी। அந்த ராத்திரில ராஜாவுக்கு தூக்கம் விடாமல் ஆண்டவர் ஆக்கி விட்டார். रात को राजा को नींद नहीं आई। அப்பொழுது கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். उसने आज्ञा दी कि इतिहास के पुस्तक को ले आया। அது கொண்டு வந்து அங்கே வாசிக்கப்பட்டது. वो लेके आकर वो पढ़ाया गया। அப்பொழுது வாசல் காவலாளிகளே ராஜாவின் 2 பிரதானிகளாகிய, அதாவது வாசலை காக்கிற 2 பிரதானிகள் ராஜாவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். तब वो राजा के जो हाकिम है उसमें से 2 लोग राजा को जो मारने के लिए उन्होंने प्लान बनाया हुआ இந்த மொர்தெகாயும் அவர் முக்கியமான போஸ்ட்ல இந்த ராஜா அரண்மனையிலே இருந்தார். मुर्दगाई भी एक अच्छे पोजीशन पे थे वहां। இவர் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்றபடியினாலே, परमेश्वर का भय मानने वाला है, உண்மை உள்ளவராய் இருந்தபடியினாலே, ये सच्ची धार्मिक थे। இந்த செய்தியை ஏற்கனவே எஸ்தரிடத்திலே சொல்லி எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் இதை ராஜாவிடத்திலே சொல்லி இருந்தாள். और ये उन्होंने एस्तर को बोलकर एस्तर मुर्दगाई के नाम से राजा को कह दी। அது அந்த நாளிலே அந்த இதிலே எழுதப்பட்டிருந்த அந்த 4ஆம் புத்தகத்திலே எழுதி और வைத்திருந்தார்கள். वो इतिहास के पुस्तक में वो लिख के रखा गया है। இப்படி ராஜாவை கொலை செய்ய 2 பேர் திட்டம் பண்ணினார்கள். அவர்களை சரியாக பிடித்து அவர்களை அங்கிருந்து அகற்றி விட்டோம் என்று உடனே இப்படி சொன்னவர்களுக்கு அங்கே சன்மானம் கொடுப்பார்கள். और जिसने ये सही तरीके से बताया उन्हें आदर दिया जाएगा, और जिसने ये भी प्लान बनाया उन्हें भी मार दिया जाएगा। ஆனால் அவருக்கு சன்மானம் கொடுக்கப்படவில்லை.
परंतु उन्हें यहाँ पे आदर नहीं दिया गया। இவரும் நான் இப்படி செய்தேன் எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று இவரும் அதை குறித்து சிந்திக்கவில்லை. इन्होंने ये भी नहीं सोचा कि मैंने तो राजा का जान बचाया और राजा ने कुछ किया ही नहीं। ஆனால் எல்லாவற்றையும் காண்கிறதே அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். सब चीज को जानने वाला परमेश्वर उसके लिए भी एक समय रखा है। பாருங்க சிலவேளை சில ஆசீர்வாதம் உடனே நமக்கு வந்து விடாது. अभी देखो कुछ समय कुछ आशीषें ऐसे ही नहीं आ जाती है। அதை குறித்த காலத்திற்கு ஆண்டவர் வைத்திருப்பார். वो एक उसके लिए एक समय परमेश्वर रखा होगा। அந்த காலம் வரும்போது அது சரியாக ஆண்டவர் தருவார். वो जब समय है परमेश्वर सही रीति से करेंगे। இவருக்கு தூக்கத்தை வரவிடவில்லை. अभी इनको नींद नहीं आई। அந்த புத்தகத்தை படித்து பார்க்கிறார். वो इतिहास का पुस्तक लेके पढ़ते। இந்த ராஜாவை பாதுகாத்த அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா கனமும் மேன்மையும் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மை செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்கிறான். और जो भी राजा उनसे यहाँ पूछते हैं कि मुर्देकाई ने जो मेरी जान बचाई है उनके लिए प्रतिष्ठा और बड़ाई की गई या नहीं। ராஜாவே அவனுக்கு இதற்காக ஒன்றுமே செய்யப்படவில்லை என்றார்கள். तब उन्होंने कहा राजा के सेवकों ने कहा कि हे राजा उनके लिए हमने कुछ भी नहीं किया। இத பாருங்க ஆமான் தேவனுடைய ஒரு மனிதனுக்கு விரோதமாய் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி வருகிறான். ये देखो एक तरफ हामान परमेश्वर के बच्चे को मार डालना है करके बना बाबा। அந்த நாளிலே ஆண்டவர் இந்த மொர்தெகாயை எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்த போகிறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். और उसी दिन परमेश्वर मुर्देकाई को सभी के ऊपर ऊंचा उठाने का परमेश्वर ने एक युक्ति बनाई। ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று और जो उन्होंने जो एक खंबा बनाया उस पे मुर्देकाई को लटकाना है कर ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையிலிருந்து வெளிமுற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறான். और वो राजा से बात करने के लिए बाहर राजा के बाहर वो खड़ा है। அப்பொழுது வெளியே நிற்கிறது யார் என்று ராஜா கேட்கிறான். तब परमेश्वर तब राजा पूछते कि कौन खड़ा है बाहर। ஆமான் முற்றத்திலே நிற்கிறான்னு சொன்ன உடனே तब उन्हें बताया गया कि हामान खड़ा है बाहर। ஆமான் உள்ள வரட்டும் என்று சொல்லுகிறார். और जब राजा कहते हैं कि हामान को अंदर बुलाओ। பாருங்க இப்ப ஆமான் வந்து மொர்தெகாயை தூக்கில போட வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்கும் முன்பாகவே अभी देखो हामान राजा से परमिशन लेने के पहले ही இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற மகத்தான காரியங்கள். यही परमेश्वर के बच्चे के लिए परमेश्वर करने वाले महत्व कार्य है। அருமையான தேவனுடைய ஜனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மெய்யாகவே தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தால் अगर हम निश्चय से अगर परमेश्वर के प्रिय जिएंगे तब எந்த ஒரு சக்தி நம்மை அசைக்க முடியாது. कोई भी शक्ति हमें कुछ नहीं कर सकती। இரவும் பகலும் தூங்காத ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். रात और दिन नहीं सोने वाले परमेश्वर हर चीजों को देखते हैं। நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். अपने बच्चों को संभालने के लिए वो काफी है। ஆமான் பேசும் முன்பு ராஜா பேசுகிறார். और हामान बात करने के पहले परमेश्वर बात करते हैं राजा से। ஆமான் உள்ள வந்த உடனே ராஜா பேசுகிறார். और हामान अंदर आते ही राजा बात करते हैं। ராஜா ஆமானை நோக்கி राजा हामान को देखकर ராஜா கனம் பண்ணுக விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? और जिस मनुष्य की प्रतिष्ठा राजा किस तरह करना चाहिए जिसने राजा को राजा को बचाया என்று ஆமானிடத்தில் கேட்கிறான். वो हामान से पूछते हैं। ஆமான் என்ன நினைக்கிறான்? हामान क्या सोचता है என்ன என்று ராஜா வேற யாரை அவர் வந்து கனப்படுத்த போகிறார்? इससे अधिक किसकी प्रतिष्ठा राजा कर सकता है। தப்பா கணக்கு போடுறான். वो यहाँ पर गलत सोच रहा ஏன்னா है பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். क्योंकि वो बड़े पोस्ट में ராஜா கருத்து என்ன சொன்னவன் சொன்னால் ராஜா அதை செய்வார். ये जो भी कहा वो राजा करेंगे। இப்படி சொன்ன உடனே और जब உடனே ஆமான் சொல்ல ராஜாவை நோக்கி हामान राजा से कहकर ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு और राजा जो प्रतिष्ठा जिसे करना चाहते हैं ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் கொண்டு வரப்பட और வேண்டும். राजकीय वस्त्र लाया जाए ராஜா ஏறுகிற குதிரையை கொண்டு வர और வேண்டும். राजा की एक घोड़ा को भी लेके आए அவருடைய சிரசிலே தரப்பிக்கப்படுகிற அந்த கிரீடத்தை கொண்டு வர और வேண்டும். उनके सिर पर जो राजकीय मुकुट को भी लेके आए। இந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதானிகளில் ஒருவனுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும். वह वस्त्र और घोड़ा राजा से किसी बड़े हकीम को सौंपा जाए। அந்த பிரதானி கொண்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு और जो भी वो राजा वो लेके जाकर उनको प्रतिष्ठा करने के அவனை बाद குதிரையின் மேல் ஏற்றி उन्हें घोड़े पे चढ़ाकर நகரத்தில் உலா வரும்படி செய்து और उन्हें नगर पर घुमाकर ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக அறைகூவி அறிவிக்க और வேண்டும். उसके आगे ये प्रचार किया जाए कि जिसकी प्रतिष्ठा राजा करना चाहता है उसके साथ ऐसे ही किया जाएगा। அப்பொழுது ராஜா சொல்லுகிறார். तब राजा ने कहा ஆமான் நினைச்சிருப்பான் நம்மள தான் சொல்ல போறாரு हामान को நினைச்சிருப்பான். लगा ये मुझे ही बोलने वाले हैं। அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி राजा हामान से को देखकर சீக்கிரமாக கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. फुर्ती करके जल्द से जा करके நீ लिखा தேவனுடைய है। பிள்ளைக்கு விரோதமாய் தூக்கில போடும்படி நீ பெர்மிஷன் கேட்க வந்திருக்கிற. तू ये परमेश्वर के बच्चों को
फांसी में चढ़ाने के लिए तू आया, அதை ஆண்டவர் டோட்டலாக மாற்றி परमेश्वर ने उसे बदलकर சீக்கிரமாய் நீ சொன்னபடியே நீ வஸ்திரத்தையும் குதிரையும் கிரீடத்தையும் கொண்டு போய் पूर्ति करके अपने कहने के अनुसार वो वस्त्र और घोड़े को लेकर जा, அந்த முர்தகாயை நீ அலங்கரித்து और उस मुर्दकाय को तू ये राजभवन पर लेके நீ आ, சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாதபடி நீ செய்ய வேண்டும் என்று और சொன்னார். तूने जो भी कहा उसमें कोई भी कमी नहीं होनी दे। ஹalleluya. हालेलुया। முர்தகாய் இப்படி அவர் அலங்கரிக்கப்பட்டு உலாவீதி வந்து அவர் வந்தாங்க இறங்குகிறார். मुर्दकाय को इस तरह प्रतिष्ठा किया गया करके लिखा அது गया। பின்னால உள்ள சரித்திரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். इसके पीछे की चीजें तो आपको पता है। அப்பொழுது அவர் யூத குணமானால் அப்ப அவருடைய மனைவியும் வந்து ஆமானுக்கு மனைவியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கு மரத்தை சேர்த்தோன்னு இப்பொழுது சொல்லுகிறார்கள். और जब भी हामान की जो उनकी जो पत्नी है उन्होंने भी ये सब कहा कि इस तरह बनाया हुआ நீர் है। தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக நீர் வந்து தாழ்ந்து போய்விட்டீர். तू परमेश्वर के जो बच्चे के सामने तू नीचा कर दिया। ஹalleluya. हालेलुया। நாம் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. हम परमेश्वर के बच्चे तो हमें कोई भी இந்த நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். इस विश्वास और दृढ़ता हमारे हृदय में होनी चाहिए। அப்ப தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். हम परमेश्वर के प्रिय जीना है। அவன் யூத குணமானால் வந்து குலமானால் நீர் அவனை மேற்கொள்வது வந்து ஈஸியான காரியம் அல்ல. अगर वो यहूदी है तो उसे तुझे उसके वंश में करना मतलब और उसे प्रबल करना वो इतना आसान नहीं है। கடைசியிலே அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டு விட்டார்கள். और अंत में जो खंबा खड़ा किया गया था उसी में அப்ப उसे என்னை चढ़ा दिया। கனம் பண்ணுவதில் நான் கனம் பண்ணுவேன். मुझे आदर करने वालों को मैं ஒரு करूंगा। ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்பட்டது. और एक राजा को जो भी जो आदर दिया उन्हें क्या क्या किया गया देखो। எப்படி இத்தனை மேன்மைகள் அவருக்கு வந்தது. इतना सारी कैसी चीजें அந்த कैसे முர்தகாய் கர்த்தரை கனம் பண்ணினார். वहां पे मुर्दकाय ने परमेश्वर தன்னுடைய को आदर டியூட்டிலே உண்மை உள்ளவராய் இருந்தார். अपने काम पर वो सही था, நீதி உள்ளவராய் இருந்தார். धार्मी था, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். पवित्र था, தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவராய் இருந்தார். केवल परमेश्वर को ही தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருந்தார். अपने लोगों के लिए वो बात करने वाले அந்த थे। ஜனங்கள் அதிலிருந்து மீட்க அவர் திட்டமிட்டு और இருந்தார். अपने लोगों को उससे बचाने के लिए उसने वाला एक प्लान அதுக்காக बनाया। எஸ்தரிலும் பேசி அவளும் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி ராஜாவத்தில் பிரவேசித்தார். एस्तर को कहा कि मैं भले ही जान दे दूंगा पर तुम जाके राजा को बता தன்னுடைய देना। ஜனங்களுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணினார். अपने लोग जब जनता के लिए उसने परमेश्वर से विनती ஆனால் की தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். और अपने उनके इसलिए परमेश्वर के அப்ப बचाव தேவனுக்காக வாழுகிறவர்கள் और परमेश्वर के लिए जो भी जीते தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் परमेश्वर के लिए जो जीते हैं அதிலே தம்முடைய சிந்தை வைத்து தேவனுக்கென்றே और ஜீவிக்கிறவர்கள் उसमें जो अपने सोच रखकर परमेश्वर के लिए प्रार्थना करते அவர் हैं தினந்தோறும் செய்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. वे जो भी करते हैं वो हमेशा इतिहास के पुस्तक पर लिखा जाता है அந்தந்த நேரங்கள் வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்தந்த நேரத்திலே உயர்த்துகிறார். और वो समय आते ही परमेश्वर ने ऊंचा करता है அவர்கள் தேவனை வந்து கனப்படுத்துகிறார்கள். और वो देखो परमेश्वर को आदर करते हैं தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். परमेश्वर उनका आदर करते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை நாம் கனப்படுத்தினோமானால் हमारे जिंदगी में परमेश्वर के हम आदर माने அவருடைய வார்த்தைப்படி நாம் ஜீவிக்க கற்றுக்கொண்டோமானால் वचन के अनुसार अगर हम जिएंगे நிச்சயமாக தேவன் நம்மை எல்லாவற்றிலும் உயர்த்துவார். निश्चय परमेश्वर हर चीजों में हमें தேவன் उठाएंगे। எவ்வளவு பெரிய அன்புள்ளவர். परमेश्वर कितना प्रेमी தம்முடைய है ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு और அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 எழுதப்பட்டுள்ளது. तीसरा अध्याय 16 पर लिखा क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा है कि उसने अपने एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वो नष्ट ना होए परंतु अनंत जीवन पाए। அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போகிறது वो இல்லை. उस पर विश्वास करने वाले कभी नष्ट नहीं होता। இயேசுவை விசுவாசிக்கிறது என்றால் என்ன? परमेश्वर यीशु मसीह को विश्वास करना मतलब அவர் क्या? என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். मेरे पाप के लिए वो मारा गया गाड़ा गया तीसरा दिन जी उठा அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நான் பாவங்கள கழுவப்பட்டிருக்கிறேன். और हम उनके पवित्र रक्त के द्वारा हम पाप के द्वारा पाप से धुले गए। நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். मैं पवित्र हूँ, நான் நீதிமானாய் இருக்கிறேன். मैं धर्मी நான் हूँ। அவ்வாறு ஜீவிப்பேன் என்று சொல்லி நாம் ஜீவிக்கின்ற பொழுது और मैं इस तरह जीवा करके जब हम कहते हैं நாம் மேன்மை அடைந்து கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और हम भी यहाँ पर हम ऊंचा किया जाते करके देख रहे हैं। பாவத்தின் சம்பளம் தான் மரணம். अब पाप का जो भी है वो मरण है। தேவனுடைய கிருபை வரமோ परमेश्वर का जो भी है நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर का वरदान जो है हमारे परमेश्वर यीशु मसीह के द्वारा अनंत जीवन है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் மாத்திரம் வராதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். हमारे जिंदगी में केवल पाप नहीं आना है ये हमें देखना है। நாம் அதற்கு அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட ये வேண்டும். हमें अधिक प्रार्थना करना चाहिए। ஆண்டவரோடு எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के साथ हमें हमेशा से टाइम ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் போற்றுகிறவர்களாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் ஜெபம்
துதிக்கிறவர்களாய் காணப்படுகின்ற और பொழுது परमेश्वर को हम आराधना करना, उनका धन्यवाद करना, उनका महिमा करते हुए रहेंगे। அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் நீங்கி பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த கிரியும் நம்மிடத்திலே காணப்படும். तब इस तरह की कठिनाइयां हटकर पवित्र जिंदगी और पवित्रता ஆனா आएगी। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். परमेश्वर का रक्त है जो हर दुष्ट से हमें बचाता है। அவர் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார். वो हमारे पाप के लिए ही वो दिया गया நாம் है। நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். वो हम नीति होने के लिए वो इसलिए उठाए भी गए, जी उठाए கர்த்தராகிய गए। இயேசுவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கிறார். और परमेश्वर यीशु मसीह का रक्त हमें हर चीज पाप से बचाता है। தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் और जब परमेश्वर के ना प्रिय कार्य हमारी जिंदगी में हो மெய்யாகவே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகின்ற பொழுது और जब हम मन फिराकर जब हम छोड़ देंगे तब நிச்சயமா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. हमें पाप की क्षमा होगी। உள்ளத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும். हमें एक निर्णय लेना है இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். और इस तरह के काम में नहीं करूंगा प्रभु। பாவமான காரியங்களை சிந்திக்க மாட்டேன். मैं पाप के कार्य नहीं सोचूंगा பாவமான प्रभु। காரியங்களை பேச மாட்டேன். और ये पाप के कार्य में नहीं बात करूंगा உங்களுக்கு प्रभु। விரோதமா நான் எந்த காரியத்திலும் செயல்பட மாட்டேன். आपके विरुद्ध कोई भी कार्य पे मैं नहीं जाऊंगा प्रभु। உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன். आपके हाथ में मेरे प्राण को सौंपता है என் प्रभु। முழு மனதோடு, मेरे पूरे என் முழு ஆத்மாவோடு, पूरे आत्मा से, என் முழு இருதயத்தோடு मेरे पूरे हृदय से உம்முடையதிலே கடந்து வருகிறேன். मैं आपके सामने आता हूँ। நீர் என்னை ஏற்றுக்கொள்வீராக. आप मुझे ग्रहण कर लो என்னை प्रभु। பரிசுத்தப்படுத்துவீராக. मुझे पवित्र करो நீர் प्रभु। என்னை நடத்துவீராக. मुझे चलाइए நான் प्रभु। உலகத்துக்கு ஒளியாக காணப்பட வேண்டும். मैं इस दुनिया के लिए रोशनी जैसा होना है। என்னில் இயேசு கிறிஸ்துவை உம்மை ஜனங்கள் காண வேண்டும். और मेरे के अंदर यीशु मसीह को परमेश्वर लोगों देखना நீர் है। என்னை எடுத்து பயன்படுத்துவீரா என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்ற मुझे பொழுது उठाकर चला परमेश्वर। நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் செய்வார். परमेश्वर निश्चय करेंगे। இங்கே ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது हम हागाई दूसरा अध्याय पे जब हम देखेंगे அங்கே तब 18ஆம் வசனத்திலே और जब 18 पे जब அங்க ஒரு देखेंगे காரியம் சொல்லப்படுகிறது. यहाँ पर एक चीज लिखा हुआ है। இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் और अब इसके पहले நடந்ததை உங்கள் மனதிலே நீங்கள் சிந்தித்து பாருங்க. अब सोच विचार करो कि आज के पहले अर्थात जिस दिन यहोवा के सोच लिया करो। 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்த நாள் முதற்கொண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और यहाँ पर लिखा हुआ है कि इस 9वें महीने के इस 24वें दिन तक। அதாவது ஒரு நாளை குறித்து இதற்கு முன்னால் செய்யப்பட்ட காரியங்களை நீங்க நினைத்து பாருங்க. एक दिन कहकर वो दिन के पहले वाले दिन के बारे में அந்த सोचो। நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தருடைய வாக்கை மீறி நடந்தபடியினால் और तुमने परमेश्वर के भय न मानकर आप चले, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவித்தபடியினாலே परमेश्वर के ना प्रिय जिए। ஒருவன் 20 மரக்கலாக கண்ட அம்பாரத்தில் போனால் அங்கே 10 மரக்கால் இருந்தது. और वो यहाँ पर अगर जब देख रहे कि वो जब 10 दाखलता और अंजीर के और अनार के और गया, परंतु वहां पे सिर्फ 5 ही देखे वो। அந்த ஆலையின் தொட்டில 50 குடம் வந்து அங்கே திராட்சை ரசம் இருக்கும் என்று பார்த்தா அங்கே 10 குடம் இருக்கிறது. और वहां पर 50 जब वो ढूंढने गए तो वहां पर सिर्फ 10 था। இவ்வளவு கம்மியாகத்தான் உங்களுக்கு இருந்தது. और इतना कमी है वहां पे। தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. और तुम परमेश्वर का आशीष नहीं पाए। ஆனால் அங்கே களஞ்சியத்தில் இன்னும் விதைதானி உண்டோ என்று அங்கே பார்க்கின்ற பொழுது और वो जब देख रहे कि वो उनके भंडार में कुछ है या नहीं, அங்கே ஒன்றுமில்லாமல் இருந்தது. वहां कुछ नहीं था। அத்திமரம் மாதுளை செடி உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கவில்லை. और जब हम देख रहे कि अंजीर और अनार तुम्हें कोई फल नहीं दी, நீங்கள் இந்த வார்த்தையின்படி நடவுங்கள். तो आप मेरे वचन के अनुसार चलो। நீங்கள் மெய்யாகவே மனம் திரும்புங்கள். आप सब मन फिराओ। நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. आज के दिन से मैं तुम्हें आशीष देता ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के वचन सुनने वाले परमेश्वर के இன்றே लोग, நமக்கு ரட்சணை நாளாய் காணப்படுகிறது. आज ही हमारे लिए है जो उद्धार का दिन है। கர்த்தருடைய வசனத்தை கேட்கின்ற பொழுது परमेश्वर का वचन जब हम सुनते हैं, நம்மிடத்தில் காணப்படுகிற பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்ல கிரியைகள் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே தெரியும். हमें हमारे मन में पता रहेगा क्या पाप हमने किया हुआ है। அதை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொண்டு நாம அறிக்கை செய்து உடனே விட்டுவிட வேண்டும். நம்ம மனதிலே உறுதி எடுக்க வேண்டும். वो हमें कबूल कर हमें छोड़ देना चाहिए और हमें हृदय में एक निर्णय लेना चाहिए। நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு முழு மனதோடு கூட காணப்பட வேண்டும். और मैं परमेश्वर के लिए ही जीऊंगा करके एक निश्चय लेकर हमें जीना है। கர்த்தருடைய காரியத்திலெல்லாம் குறை வைத்துக் கொண்டு சரிதான் நம்முடைய மனதை மழுங்கடித்து விட்டால், परमेश्वर की चीजों में सही न रहकर मैं सही कर रहा हूं करके हमने सोचे அவன் உணர்வில்லாதவனாய் போய்விடுவான். वो सुन बिना रह जाते அவன் மழுங்கடிக்கப்பட்டு போய்விடுவான். वो सुन नहीं रहता। அவன் சத்தியத்தில் நிலைநிற்காமல் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனை அறியாதவனாக
காணப்படுவான். उनको लगता है कि मैं सत्य में चल रहा हूं, बट वो परमेश्वर को जाना ही नहीं उन्होंने। ஒப்புனி பினகாசை பாருங்கள், ஆசாரியர்கள் தான் இருந்தார்கள். ओपनी फिनेस को देखो, वो याजक थे। ஆண்டவர்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லுகிறார். परमेश्वर को वो नहीं जाने करके ஏன்னா लिखा है, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் ஜீவிக்கவில்லை. क्योंकि परमेश्वर के वचन के अनुसार वो नहीं जिए। அதை மீறி நடந்தாலும் நாங்கள் மீறி நடக்கிறது சரிதான் என்று அவர்கள் நினைத்து அதிலே நடந்து கொண்டிருந்தார்கள். उनको लगा कि हम जो उल्लंघन चल रहे हैं वो सही चल रहे करके वो அவர்கள் கண்டிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட்டு போதிக்கப்பட்ட போதிலும் और वो जब भी उन्हें दंड दिया गया, उन्हें सिखाया गया, அவர் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை. अपने आप को नहीं सुधारे। ஒரு நாள் சடிதியிலே அவர்கள் மரித்து போனார்கள். एक ही दिन अचानक वो मारे डाले। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, தேவனுடைய வசனம் நம்மை நோக்கி வருகிறது. परमेश्वर का वचन हमारे ओर நான் आता எந்த है। காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன்? हम कौन से कार्य में परमेश्वर के ஆண்டவரே, இந்த என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर आज मैं सौंप உம்முடைய देता हूं, பிள்ளையா என்னை மாற்றும். मेरे को आपके बच्चे இன்று बनाओ முதல் நான் உங்களை परमेश्वर। ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. आज से मैं तुम्हें आशीष करूंगा परमेश्वर। இந்த தினத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும். आज से ही मैं आपका आशीष देखना चाहता என்னுடைய हूं। பாவங்களை அறிக்கையை நான் விட்டு விடுகிறேன். ये पाप को मैं कबूल करके छोड़ என்னென்ன देता हूं। தேவனிடத்தில் குறைகளாக நிறைவு செய்து விடுகிறேன் मेरे जिंदगी में जो भी है वो उसे हटाकर उसे என்று पूरा कर ஒப்பு देता हूं। கொடுக்கின்ற பொழுது जब आप सौंपेंगे तब தேவ சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर का अनुग्रह हम पा सकते இங்கே हैं। நாம் ஒன்று ரெண்டு காரியங்களை பார்க்கின்ற பொழுது जब एक दो कार्य हम देखते हैं, அப்ப இன்று முதல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் आज से परमेश्वर अगर हमें आशीष करना है சில तब காரியங்கள் நாம் செய்துதான் ஆக வேண்டும். कुछ कार्य हमें करना है। நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमारी जिंदगी हमारे दिया है। முதலாவது நம்முடைய ஃபர்ஸ்டாக பெஸ்டாக இருக்கிற அந்த சமயத்தை ஆண்டவர் கொடுக்க பழகி இருக்க வேண்டும். और जो बेस्ट है वो हमें परमेश्वर को देना है। நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே நாம் சரியாக கற்றிருக்க வேண்டும். हमारे जो समय को परमेश्वर को देने के लिए हमें आगे रहना है। அதிகாலை நேரத்திலே எழுந்திருந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उठकर परमेश्वर को आराधना करना में बहुत ध्यान रहना है। நம்முடைய சிறந்த நேரத்தை நாம் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது हमारे जो श्रेष्ठ समय है वो परमेश्वर को देना है। வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கின்ற பொழுது शास्त्र को पढ़कर ध्यान कर हम प्रार्थना அவரை करेंगे, துதித்து பாடுகின்ற பொழுது उन्हें जब हम गाना गाएंगे तब தேவ ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ எப்பொழுதும் காணப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर का आशीष हमें घेर कर होगा करके लिखा है। என்னுடைய அருமையான நண்பரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது मेरे प्रिय मित्र से बात किया था। அவர் எத்தனையோ வருஷங்கள் விடாப்பிடியாக இந்த ஜெபத்தை நான் ஒரு நாள் கூட விட்டு விடாமல் செய்து வருகிறேன் என்று சொன்னார். எனக்கே மிகுந்த ஆச்சரியமாக காணப்பட்டது. कहा कि मैं इतने साल भर इस प्रार्थना को मैंने अधिक मुख्य देता है, सुन के मुझे भी आश्चर्य हुआ। மெய்யாக நாம் பாராட்ட வேண்டும். हमें वो सही रीति से हमें ஏன்னா उसका आदर உள்ளத்தில் देना है। அவர் தீர்மானம் எடுத்து விட்டார். क्योंकि उन्होंने एक निश्चय कर लिया, ஆண்டவருடைய ரகசியங்களை அவர் அறிந்து விட்டார். परमेश्वर के रहस्य को जाना है। இங்கேதான் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. यहीं से सारी आशीष दौड़ती है। இங்கேதான் என்னுடைய ஜீவனுக்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. यही मेरे जीवन के लिए हर आशीष है। அவர் தொடர்ந்து அந்த ஜெபத்தை விடாப்பிடியே இத்தனை வருஷம் ஒரு நாள் கூட விடவில்லை என்று சொன்னார். நானே கொஞ்சம் அதிர்ச்சியாக காணப்பட்டேன். कहा कि इतने साल भर एक दिन भी बिना छोड़े में प्रार्थना करता है। எவ்வளவு தீவிரமாக இருந்திருப்பார். कितना रख कर அவர் நீங்க அமது நம்முடைய பிரதர் ஜெயபால் அவர்கள் தான். वो देखो हमारे बीच में है ब्रदर जयपाल அவர் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றல்ல, और उनको हम मतलब ऐसे ही बोल रहे ஆனா हैं। எல்லாருக்கும் இது ஒரு சாட்சியாக எல்லோரும் அப்படி ஒரு ஆராதனை ஒரு காலை ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது மிகவும் நம்முடைய கடமையாகவே இருக்கிறது. हर एक के लिए एक गवाही है और इसके अनुसार हमें जीना है करके उन्होंने बताया है। அவர் எங்க போனாலும் பேசுவார், அங்கே ஜெபம் இருக்கிறது, ஜெபம்ன இடம் இருக்கிறது என்று பார்த்து தான் அங்கே தங்குவேன் என்று சொல்லுவார். वो हमेशा कहते कि मैं भले ही काम पर भी कहीं पर भी जाऊं, சிலர் சொல்லலாம் என்ன எப்பொழுதும் ஜெபத்தை பத்தி பேசுகிறார். कुछ लोग सोचते रहे कि हमेशा क्या प्रार्थना के बारे में बात करते हैं। அதுல அருமையை அவர் அறிந்து கொண்டார். वो उनके महत्व को जाने, அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டார். वो उनके उससे जो आशीष आते हैं उसे அதனால் जान ली, உண்டாகிற பரிசுத்தத்தை அறிந்து கொண்டார். उसके द्वारा आने वाली पवित्रता जान ली, அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கை அறிந்து கொண்டார். और इसके द्वारा जो आशीष आने वाली जिंदगी जाने எப்படியான ஒரு காண்கிற மக்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். और जो भी लोग से वो बात करते हैं वो लोग भी ये आशीष को पा लेना चाहिए। இங்கே ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். परमेश्वर भी वही कहते हैं। இங்கே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே और नीति वचन 8वां अध्याय, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிக்கலாம். नीति वचन 8वां अध्याय 17 से पढ़ सकते हैं। என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், मुझसे प्रेम रखते मैं उनसे प्रेम रखती हूँ, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை और கண்டடைவார்கள். मुझे यत्न से तड़कर उठकर खोजते वो मुझे पाते हैं। வாசிக்கலாம் வாசிக்கலாம்.
பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையிலும் அவர் அங்கே நடத்துகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा हुआ है कि परमेश्वर अपने बच्चों को न्याय में और धर्म में चलाता है, அவர்களை நீதியிலே நடத்துகிறார். उनको धर्म में चलाते हैं, தேவனுக்கு முன்பாக நியாயமான பாதையிலே நடத்துகிறார். उनको न्याय के डगरों पे चलाते हैं। எதினால் என்று பார்க்கின்ற பொழுது क्यों लिखा है? ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் परमेश्वर को जो प्रिय करने அவர்களை ஆண்டவரும் சிநேகிக்கிறார். परमेश्वर उनसे प्रेम रखते हैं। நன்றாக யோசித்து பாருங்க. आप अच्छे से सोचो, நாம் ஆண்டவரை சிநேகிக்கின்ற பொழுது परमेश्वर से प्रेम रखते हैं, ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார். परमेश्वर हमसे प्रेम रखते हैं, அவர் எப்பொழுது நம்மோடு கூட வந்து பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். हमसे बात करने के लिए हमेशा तैयार है। அப்ப நாம அவரோடு எப்பொழுது போய் சேர்ந்து பேசலாம் என்ற வாஞ்சையோடு கூட காணப்பட வேண்டும். हमें भी एक ये होना चाहिए कि हम परमेश्वर से हमेशा जाकर बात कर रहे हैं। அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். और जो सुबह जो उठकर मुझसे खोजते हैं मुझे पाते हैं। ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. और मेरे पास फल के चोके सोने और कुंदन सब है हमारे पास। நம்ம பார்த்தால் ஜனங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தான் காலையில இருந்து ராத்திரி வரை வேலை செஞ்சுட்டு பைபிள் படிக்க நேரம் இல்ல, ஜெபம் பண்ண நேரம் இல்ல என்று சொல்லி விடுகிறார்கள். दुनिया में लोग धन कमाने के लिए सुबह से लेकर रात भर काम कर मुझे शास्त्र पढ़ने के लिए समय नहीं करके कहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். धन और प्रतिष्ठा मेरे पास है, वह वरन ठहरने वाला धन और धर्मी भी हुए है। பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. वो मेरे फल चौके सोने से वरन कुंदन से भी उत्तम है। சுத்த வெள்ளியை பார்க்கிலும் வருமானம் நல்லது என்று சொல்லுகிறார். उत्तम चांदी से भी मेरा उपज ज्यादा अच्छी है करके। என்னை யார் சிநேகிக்கிறீர்களோ वो मेरे से प्रेम करते हैं, அவர்களை நானும் சிநேகிக்கிறேன். मैं उनसे प्रेम करता हूँ। என்னை சிநேகிக்கிறீங்களே என்னை அதிகாலமே தேடுவீர்கள். जो मुझे स्नेह करने वाले मुझे सुबह उठकर मुझे खोजते हैं। அப்படி நீங்கள் என்னை தேடுகின்ற பொழுது और जब मुझे ढूंढते तब நீங்கள் மெய்ப்பொருளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவோ आप सारे आत्मिक आशीष से पाते हैं, உங்கள் களஞ்சியங்களை என்னத்தை அவளில் நிரப்பும்படியாகவோ भंडार को भरने के लिए ஹalleluya ஹalleluya உங்களை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையில் நடத்துவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். को नीति और धर्म के और न्याय के रास्ते में चलाने के அப்புறம் लिए ஆண்டவரை கனம் பண்ணினால் முதலாவது உள்ள சமயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து கனம் பண்ண வேண்டும். हम परमेश्वर को आदर करेंगे तो हमारा पहला समय परमेश्वर को देना, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर हमें आशीष करने के நமக்கு लिए, குறையெல்லாம் நம்முடைய களஞ்சியத்தை ஆண்டவர் நிரப்பும்படியா परमेश्वर हमारे जो भंडार को भरने के लिए। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து இருட்டோட எழுந்து போய் வனாந்தரமான இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார் தான் எழுதப்பட்டுள்ளது. हम देखते हैं हमारा परमेश्वर यीशु मसीह सुबह उठकर जाके प्रार्थना किया करके लिखा है। நம்மில் யாருடைய வாழ்க்கையில் இப்படி ஜெபங்கள் இல்லையோ हमारे किसके जिंदगी में ये ऐसा प्रार्थना அவர்கள் எல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்ட பின்பாக इसलिए हम ये वचन सुनने के நம்முடைய बाद இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு हम आज हमारे हृदय में ठान लें அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க ஜெபிக்க நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். के समय उठकर हम शास्त्र को पढ़कर ध्यान कर परमेश्वर को पहला समय देना है। இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது इसके बाद देखते हैं எதற்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், किसके पीछे हम दौड़ रहे हैं, எதை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், किसके लोग को देख के हम எதை நாம் நாடி தேடுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். देखकर हम आगे उसके पीछे दौड़ रहे हैं। இங்கே மத்தேயு 6:33 मत्ती रची सुसमाचार 6वां अध्याय 33 वचन, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर के राज्य और उसके धर्म को पहले खोजो। அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், उसके पहले परमेश्वर कहते हैं உங்களுக்கு உணவு வேண்டும், आपको खाना चाहिए, உங்களுக்கு உடை வேண்டும், आपको पहनने के लिए चाहिए, இருப்பிட வேண்டும், रहने के लिए जगह, உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், आपकी सारी चीजें होनी நல்ல चाहिए, சுகத்தோட பலத்தோட இருக்க आप வேண்டும். तंदुरुस्त और सेहत के होना है। இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब आपको चाहिए, परमेश्वर पिता जानते हैं। நீங்க இதற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்காதீங்க. तुम इसके पीछे मत भागो, அதை அஞ்ஞானிகள் நாடி वो தேடுகிறார்கள், अज्ञान लोग इसके पीछे दौड़ते हैं, ஆண்டவரை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். परमेश्वर को न जानने वाले दौड़ते हैं। நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனம், आप जो अलग किए हुए परमेश्वर के நீங்கள் लोग, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के बच्चे, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் मैं சொல்லுகிறார். आज से तुम्हें आशीष करता हूं, परमेश्वर நீங்கள் कहता है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்க. सबसे पहले परमेश्वर के राज्य और उसके धर्म को खोजो। யார் காலையிலே எழுந்திருந்து ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ सारे सुबह उठकर सारी चीजों को छोड़कर पहले समय परमेश्वर को அவர்கள் देते हैं। தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுகிறார்கள். वो परमेश्वर के राज्य और उसके धर्म को ढूंढते हैं। அப்பொழுது நமக்கு என்னென்ன தேவை அத்தனையும் கொடுக்கப்படும் என்று வேதத்திலே हमें சொல்லப்பட்டுள்ளது. जो भी चाहिए सारा कार्य परमेश्वर देगा। சாலமோன் பக்தனை குறித்து நாம் பார்க்க
பார்க்கின்ற பொழுது सोलोमन भक्त को देखते जब அவர் அங்கே ஆண்டவரிடத்திலே அவருக்கு ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவருக்கு அவர் அங்கே ஆராதனை செய்தார். और वो परमेश्वर को वहां पर उन्होंने बलि चढ़ाकर परमेश्वर से प्रार्थना की. அங்கே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இவைகள் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். एक राजा 3रा अध्याय पे वहां पर लिखा हुआ है. கிபியோனிலே சாலமோன் வந்து அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டார். गिबियोन में वो उन्होंने परमेश्वर को वो बलि चढ़ाकर प्रार्थना की. பாருங்க, ஆண்டவரிடத்திலே தொழுது கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கின்றபோது ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார், நம்ம நடத்துவார், நம்மளோட பேசுவார். और जब उन्होंने परमेश्वर के प्रिय मानकर जब चले तो परमेश्वर वहां पर उन्हें दर्शन देता है. ராத்திரி சொப்பனத்திலே கர்த்தர் வந்து சாலமோனுக்கு தரிசனமாகி परमेश्वर रात को स्वप्न के द्वारा सुलेमान को दर्शन देकर நீ விரும்புறதை என்னிடத்தில் கேளு என்று சொன்னார். जो तू कुछ तू चाहता है वो मैं तुझे दूंगा, वो मांग. அதற்கு அங்கே சாலமோன் சொன்னார். वहां वो सुलेमान कहते அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், वो वहां पर क्या कहते हैं, என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் என்னை நீ ராஜாவாக்கினீர். मेरे जो पिता दाऊद के स्थान पर तूने मुझे राजा बनाया. நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். मैं बच्चा हूं जो मैं जाना नहीं जानता हूं. நீர் இப்பொழுது என்னை அழைத்திருக்கிறீர், आपने मुझे बुलाया ஏராளமான ஜனத்தை கொடுத்திருக்கிறீர், और आपने मेरे को इतने सारे लोग दिए हुए हैं அது எண்ணிக்கைக்கு அடங்காது, और ये मैं नहीं गिन सकता हूं லக்கத்தில் அதை எழுதி பார்க்க முடியாது. और ये लिख भी नहीं पाऊंगा. ஆகியால் உமது ஜனங்களை அவர் கேட்க என்ன வேணும் விரும்புறதை கேள் என்று சொன்ன உடனே वो कहते हैं, वो जब परमेश्वर पूछते तुम्हें क्या चाहिए உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் और आपके बच्चों को न्याय करने के लिए நன்மை தீமை என்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று மாத்திரம் கேட்டான். और वो बोलते हैं कि आपके लोगों को चलाने के ज्ञान का हृदय मुझे दे दे प्रभु, ஏன்னா உம்முடைய ஜனங்களை நான் சரியாக நடத்த வேண்டும், क्योंकि मैं आपके बच्चों को सही से चलाना உமக்கு है பிரியமான பாதையில் நடத்த வேண்டும், और आपके प्रिय रास्ते में உமக்கு चलाना है, சித்தமான பாதையில் இவர்களை கொண்டு செல்ல வேண்டும். आपके जो सही के रास्ते में चलाना है. சாலமோன் இப்படி ஜெபம் பண்ணது அது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்டது. और जब सुलेमान ने परमेश्वर ये पूछा, परमेश्वर को बहुत प्रिय था. அருமையான நம்முடைய ஜெபத்தில் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். और इसलिए हम हमारे प्रार्थना में बहुत ध्यान रखना. நாம் பண்ணுகிற ஜெபம் எந்த அளவிலே தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுகிறது. जो प्रार्थना करते हैं परमेश्वर के कितने प्रिय है. நம்முடைய ஜெபத்தை கேட்டால் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? हमारे प्रार्थना को सुनकर परमेश्वर क्या खुश होंगे? கவனமாய் இருக்க வேண்டும். हम बहुत ध्यान रखना இங்க है. பாருங்கள், சாலமோன் பண்ண இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. यहाँ पर लिखा हुआ है सुलेमान की प्रार्थना परमेश्वर के प्रिय थी. அப்ப ஆண்டவர் சொல்ல நீ நீடித்த நாட்களை உனக்கு கேட்கவில்லை, और वहां पर परमेश्वर ने कहा कि तूने तेरे लिए लंबा जो जिंदगी नहीं मांगा, நீ ஏராளமான ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, तूने धन नहीं मांगा, நீ எதிரிகளுடைய பிராணனை நீ கேட்கவில்லை, तूने शत्रु का नाश नहीं मांगा है, நீ இதை மாத்திரம் கேட்டபடியினாலே केवल तूने ये मांगा इसलिए நான் சந்தோஷப்படுகிறேன். मैं खुश हूँ. நீ சரியாக ஜெபம் பண்ணினாய், तू सही प्रार्थना என் किया, விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணினாய். मेरे इच्छा के अनुसार प्रार्थना ஆண்டவர் நீ किया. கேளாமல் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு ஏராளமாய் தருகிறேன், इसलिए तूने जो नहीं पूछा वो ऐश्वर्य तुझे भर कर मैं दूंगा. தந்தேன் என்றே சொல்லிவிட்டார். मैं दे दिया करके कहता உன் है. நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சமமானவன் இல்லை. तेरे समान न तो को तुझे तुझसे पहले तुझसे कोई तेरे बाद कोई राजा होगा. இதிலே ராஜாவர்கள் உனக்கு முன்பா உனக்கு பின்பா உன்னை போல யாரும் இருக்க போகிறது இல்லை என்று हाँ तेरे पहले और तेरे बाद तेरे ऐसा कोई राजा नहीं होगा. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். परमेश्वर ने वादा दिया. அப்ப நாம ஜெபம் வந்து ஆண்டவருக்கு பிரியமா என்னத்தை ஜெபம் பண்ணணும் தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் हम परमेश्वर के इच्छा को जानकर क्या प्रार्थना करके जब हम जान लेंगे तो ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது இடத்தை கொடுத்து நாம் அதிகாலையில ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினால் सबसे पहले बोहर के समय परमेश्वर को देकर हम प्रार्थना करेंगे. நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். परमेश्वर हमारी जितने भी चीजें सबको परमेश्वर मान लेते அந்த हैं. சாலமோன் அவர் கேட்கவில்லை, ஆனாலும் அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். और सुलेमान ने वहां पूछा नहीं, वो न पूछा, सारे धन परमेश्वर ने दिया. ஆனபடி நாம் எதற்கு பின்னாக ஓடாதபடிக்கு, इसलिए हम किसी के पीछे भी न दौड़कर, எதையும் நாடி தேடாதபடிக்கு किसी के पीछे भी हम ना दौड़े, தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுவோம். परमेश्वर का राज्य और धर्म அப்ப ढूंढेंगे. இவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. सारा चीज आपको दिया जाएगा. அடுத்தபடியா மூன்றாவதிலே तीसरा, நம்முடைய ஆசையிலே நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்குரிய முதலாவது அவருக்கு செலுத்த வேண்டும். हमारे सारे जो धन में परमेश्वर को पहला चीज देना है. கர்த்தருக்குரியதை முதலாவது செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर का जो भी हो सबसे पहला परमेश्वर को देना है. அநேகர் முதலாவது கர்த்தருக்கு செலுத்துகிறது இல்லை, वो सबसे पहला चीज परमेश्वर को नहीं देते. மனம் போல செலுத்துகிறார், அநேகர் செலுத்தாமலும் இருக்கிறார்.
கொடுக்கிறார்கள் कोई लोग अपने मन के अनुसार देते हैं, कोई लोग नहीं देते। தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எழுதப்பட்ட வார்த்தையின்படி தான் தீர்ப்பு உங்களுக்கு இருக்கும் और परमेश्वर हर चीज देखता है और जिस तरह लिखा है उसके अनुसार होगा। நீ என்னை கனம் பண்ணுகிறாய் என்று தான் ஆண்டவர் பார்க்கிறார் परमेश्वर ये पूछता है कि तू मेरा आदर करता है உங்க क्या? பணத்தில் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று அவசியம் கிடையாது आपके पैसे में परमेश्वर को जीना जरूरत ही नहीं है, ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் और परमेश्वर ने एक यहाँ पर நீ एक आदर முதலாவது रखा है। என்னை கனம் பண்ணுகிறாயா तू पहले ही मुझे सबसे पहले आदर देता है। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கலாம் वचन 3 अध्याय 9 और 10 को पढ़े। உன் பொருளாலோ अपनी संपत्ति के द्वारा உன் எல்லா விளைவின் முதற் பலனாலோ और अपनी भूमि की सारी पहली उपज से நீ கர்த்தரை கனம் பண்ணு यहोवा की प्रतिष्ठा कर, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும் तब तेरे भंडार भरे जाएगा करके यहाँ पर लिखा हुआ है। உன் ஆலைகள் வந்து திராட்சரசம் புரண்டோடும் ஏராளமாய் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார் यहाँ पर तेरे रसकुंडों से नया दाखमधु उमड़ता रहेगा करके लिखा हुआ है। ஜெபம் பண்ணிடுவோம் जब हम प्रार्थना करते हैं, கோயிலுக்கு வந்துருவோம் जब हम आ जाते हैं, ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம் हम आराधना पर स्तोत्र ஆனா करते हैं। தசமாம் கொடுக்கணும்னா அதுல பின் வாங்குகிறோம் अगर हम परमेश्वर को अगर हम ये देना है तो हम उस पे पीछे आ जाते எனக்கு हैं। இப்ப இல்ல दशांश எங்க देने இருந்து में। கொடுக்க என்று சொல்லுகிறோம் हम कहते हैं कि परमेश्वर को दशांश कैसे दे, मेरे அது पास ही नहीं தவறு அருமையானவர்களே है। वो गलत है प्रिय लोग। கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும் परमेश्वर का परमेश्वर को देना। நீங்கள் அதில் செய்யாவிடில் अगर आपने ये नहीं किया तब அந்த பரிதாபமாக காணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் वो बहुत बुरी स्थान होगी उसके बाद। ஆண்டவர் சொல்ல உன் பொருளாலோ परमेश्वर कहते हैं कि तेरे உன் எல்லா संपत्ति से விலையும் முதலும் கர்த்தரை கனம் பண்ணு நீ अपनी முதலாவது भूमि की सारी पहली उपज से यहोवा की நீ प्रतिष्ठा कर। தசம்பாகம் என்று கொடுத்தாலும் 10% தானே கொடுக்க போகிறாய் अगर जब आप दशांश देंगे तो आप सिर्फ 10 में 1 भाग देते हैं 90% நீ தானே சாப்பிட போகிறாய் और बाकी 90% तो आप ही खाते நீ हैं। ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார் எனக்கு இந்த வேலை கொடுத்தார் எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தார் இதை ஆசீர்வதித்து தாரும் உமக்கான பங்கை நான் எடுத்து முதலாவது செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் வைத்து ஜெபம் பண்ணுகின்ற जब हम பொழுது परमेश्वर कहते हैं कि परमेश्वर ने मुझे आपने आशीष किया, मुझे काम दिया, मुझे धनी बनाया करके जब हम हमारे जो कमाई में से पहले कमाई उठा के परमेश्वर को देंगे அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் तब तेरे जो खाते पूरी तरीके से भरेगी। நாம நினைக்கிற சின்ன வேலை தானே இருக்கு இந்த குறைஞ்ச சம்பளம் இதுல எப்படி நம்ம எல்லாம் செய்ய முடியும் हम सोचते हैं कि मैं पहले से इतना कम कमा रहा हूँ, मैं इसमें से क्या दूं। சிலவருக்கு நம்ம இந்த மாசம் செலவழிச்சிடும் அடுத்த மாசம் செலவு 4 மாசம் செலவழிப்போம் 4 கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தசமும் செலுத்த முடியாத ஒரு கடத்துல நீங்கள் போய் விடுவீர்கள் कोई लोग ये करते हैं कि मैं अभी नहीं दूंगा, अगले महीने करके 3-4 महीने के बाद भी बाद में पैसे ही नहीं बचता। கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நிறைவேற்றாதபடியினால் परमेश्वर के वचन को आप लोग अब पूरी नहीं करते, உங்களை इसलिए குறித்தான வாக்குத்தத்தங்களும் நிறைவேற முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி விடுகிறது इसलिए जो भी वादा लिखा गया वो भी पूरी नहीं உங்களை होती। களஞ்சியங்களை அவர் பூர்ணமா நிரப்ப முடியவில்லை तो आपके भंडार को पूरी तरीके से भर नहीं सकते। இல்லாததிலிருந்து கொண்டு வந்து என்ன கடன் வாங்கி கொண்டு கொடு என்று ஆண்டவர் சொல்லவில்லையே परमेश्वर ये नहीं कहते कि तू जाकर वहां पर जाकर लोन लेके आके मेरे लिए दे। நம்மை ஆசீர்வாதத்திற்கு வேலை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने आशीष करके हमें அதில் दिया। வருகிறவர்கள் ஆண்டவருக்குரியது முதலாவது எடுத்து கனம் செலுத்தி விட वो வேண்டும் कहते हैं कि उसमें से पहलोटा उठाकर परमेश्वर को दो। பாருங்கள் எலியா வந்து அங்கே சாரி பாத்துக்கு போகின்ற பொழுது एलिया जब वहां पर सारी बात गए तब அந்த விதையை பார்த்து எம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கேட்கிறார் वो वहां पर जाकर वो कहते हैं, वो विधवा से कहते हैं कि मेरे लिए पानी ले आ। தண்ணி கொண்டு வர போகிற போது எனக்கு ஒரு அடையும் செய்து கொண்டு வா और என்று जब तुम சொல்லுகிறார் पानी लेके आएंगे तब मेरे लिए एक रोटी बना कर ले आ। அவர் தேவனுடைய மனிதனை கும்பிடுகிறாள் और वो परमेश्वर के जो याजक को वो கர்த்தர் கொண்டு बात की। சத்தியமாக சொல்லுகிறேன் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற நானும் என் பையனும் ஆளுக்கு ஒரு அடை சாப்பிட்டு செத்து போறதுக்கு மாத்திரம்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறார் विधवा कहती है कि बस अभी मैं और मेरे पुत्र एक ही रोटी के लिए बचा हुआ है, हम खाकर मरने के लिए मर மெய்யாக जाओ। வேற ஒன்றும் இல்லைதான் और कुछ है ही नहीं, இவ்வளவுதான் இருக்கிறது मेरे पास इतना ही है, இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கிறது मेरे पास थोड़ा ही है। அத ஒவ்வொரு ரொட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் செத்து போக வேண்டியதுதான் एक रोटी खाएंगे हम मर जाएंगे। ஆனால் அவர் சொல்லுகிறார் இல்ல பரவாயில்லை நீ முதல்ல எனக்கு ஒரு அடை செய்து கொண்டு வா और तब वो कहते हैं कि कोई नहीं, सबसे पहले आप मुझे एक बना कर ले தேசத்தில் இப்பொழுது பஞ்சம் இருக்கிறது और पूरे देश में अकाल है மழை வரும் வரையிலும் और जब तक बारिश आई பூமியில விளைச்சல் உண்டாகும் வரையிலும் और जब तक भूमि में उपज आएगी உனக்கு பானையிலே மாவு குறையாது और तेरे जो घर पे रोटी कम नहीं உனக்கு होगी கலசத்திலே எண்ணெய் குறையாது और तेरे घर पे जो तेल भी कम नहीं என்று होगी। சொல்லுகிறார் और ये कहते हैं அதை விசுவாசிக்கிறார் और वो विश्वास करती அப்படியே है கடந்து போகிறார் और वो जाती है தேவனுடைய மனிதன் சொன்ன பிரகாரம் நமக்கு இருக்கோ இல்லையோ और वो बोलती है कि मेरे पास हो या ना हो परमेश्वर के அவட்ட நிறைய மாவு இல்ல और उसके पास ज्यादा आटा நிறைய नहीं, எண்ணெய் இல்ல उसके पास तेल ஆனா नहीं, ஆண்டவரை கனம் பண்ணினாள் वो वहां पर परमेश्वर को தேவனுடைய आदर- தாசனுடைய வார்த்தை கனம் பண்ணினாள் परमेश्वर के दास के वचन को என்ன ஆனாலும் பரவாயில்லை
कुछ जाए कुछ भी हो, போய் முதல்ல ஒரு அடை சுட்டு கொண்டு வந்து அந்த தேவனுடைய மனிதனுக்கு எலியாவுக்கு கொடுத்தாள். कुछ भी हो, पहले जाकर एक रोटी बनाकर वो परमेश्वर के दास के लिए बनाकर ले आई। திருப்பி வீட்டுக்கு போகிறாள், फिर घर गई, ரொட்டியை போடுகிறாள், वापस रोटी बनाई, அவள் சாப்பிடுகிறாள், மகன் சாப்பிடுறாள், குடும்பத்தார் சாப்பிடுகிறார்கள். वो खा रही, उसके बेटे खाए, उसके कुटुंब वाले खाए। பானையில பக்கம் மாவு அப்படியே இருக்கிறது. वो जाके देखे तो वहां पर अभी तक அடுத்த आटा நாள் है। சாப்பிடுகிறாள், மாவு அப்படியே இருக்கிறது. अगले दिन खा रहे, फिर भी है आटा। அடுத்த வாரம் முழுதும் சாப்பிடுறாள், மாவு அப்படியே இருக்கிறது. उसके बाद भी देख रहे, उसके बाद भी आटा है। அந்த வருஷம் முழுதும் சாப்பிடுறாள், மாவு அப்படியே और இருக்கிறது. वो देखे कि वो जो मैदा और ஹalleluya! हालेलुया, சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். और सत्य को सही रीति से जानना है। குறைவாக இருந்தாலும் அதிலிருந்து எடுத்து தேவனுக்கு உள்ள வந்து தசம பாகத்தை செலுத்தி விட வேண்டும். भले ही छोटा है, उसमें से निकालकर परमेश्वर को पहले लौटा दो। முதலாவது தேவனை கனப்படுத்தவனில் கனப்படுத்தி விட்டோமானால் परमेश्वर को आदर करने वाले आदर कर देंगे। ஆண்டவர் சொன்ன பிறகு மீதி எல்லாம் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும் என்று ஆண்டவர் परमेश्वर சொல்லுகிறார். कहते हैं कि तेरे खाते भरे जाएंगे। நம்முடைய நேரத்திலே முதன்மையானதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். इस समय में सबसे पहला परमेश्वर को நாம் देना है। நாடி தேடுகிறதிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதன்மையை கொடுக்க हम வேண்டும். जो भी ढूंढ रहे उसमें सबसे पहले परमेश्वर को आदर நம்முடைய करना है। ஆசையில் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலாவது நாம் அவருக்கு கொடுக்க हमारे வேண்டும். धन में सबसे पहले परमेश्वर को देना है। நாம் எந்த மனுஷனுக்கும் கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். हम कोई भी इंसान के आदर मानने के पहले, நான்காவது நாம் பார்க்கின்ற பொழுது चौथा हम जब देखते हैं எந்த மனுஷன் கீழ்ப்படிவதை காட்டிலும் முதலாவது கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய कोई வேண்டும். भी मनुष्य का आधीन मानने के पहले पहले परमेश्वर उनके वचन को நீ आधीन என் मान। சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா और तू मेरे वचन माना, इसीलिए உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே और சொல்லப்பட்டுள்ளது. तेरी संतान सारी आशीष की जाएगी करके परमेश्वर कहते हैं। நாம் வந்து தேவனாய கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर का हम भय मानना है। மனுஷர்கள் கீழ்ப்படிந்து அவர் இப்படி பேசுற இப்படி பேசுற இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் கெட்டு போய் விடக்கூடாது. और लोग इस तरह बात कर रहे हैं, ये सब सुनकर हमें बेकार नहीं हो जाना है। நமக்கு நல்ல ஆலோசனை ஒருவர் கொடுத்தாலும் அதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. और हाँ, कुछ लोग हमें अगर अच्छा आलोचना दे तो हमें उसे तुच्छ नहीं मानना है। மனுஷர் கீழ்ப்படிய காட்டிலும் தேவனுக்கு தான் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर को जो मनुष्य के आधीन मानने के पहले परमेश्वर का आधीन मानना है। நம்முடைய சமயத்தில் முதலாவது சமயத்தை ஆண்டவருக்கு மேன்மையான சமயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். हमारे जो समय में पहला समय परमेश्वर को देना है। அப்ப அவரை சிநேகிக்கிற நம்மை அவர் ஆண்டவர் சிநேகிக்கிறபடியால் हम परमेश्वर का आदर मानते हैं, परमेश्वर हमारा आदर मानते हैं, इसलिए அவர் வந்து ஐஸ்வர்யமும் கனமும் நிலமும் நீதியும் அவரிடத்தில் இருக்கு, அதை நமக்கு தருவார். वो उनके पास धर्मी नीति ऐश्वर्य सब है, सब हमें देंगे। वो தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் தேடுகின்ற பொழுது राज्य सबसे पहले ढूंढेंगे तब நாம் எதை நாடி ஓடாமல ஆண்டவரை தேடி நாம் போகின்ற பொழுது परमेश्वर को ढूंढ के जब जाएंगे, என்னென்னலாம் தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்க அத்தனை நமக்கு தருவோம் என்று சொல்லி இருக்கிறார். जानते हैं कि हमें क्या चाहिए, सारा चीज परमेश्वर நம்முடைய ஆசையில் நமக்கு உண்டான எல்லாத்திலும் கர்த்தருக்குரிய பாகத்தை முதலாவது கர்த்தருக்கு செலுத்துகின்ற பொழுது सारे धन में पहलोटा उठाकर परमेश्वर को देंगे तब நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். हमारे जो खाते पूरी भरी ஏராளமா जाएगी। எந்த குறைவெல்லாம் நிறைவை कोई भी கட்டளையிடுவார். कमी के बिना वो देगा। முதலாவது கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது परमेश्वर और उसके वचन को सबसे पहले आदर கர்த்தர் देंगे तब சொல்லியிருக்க அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு அவர் தருவார். परमेश्वर ने जो भी बोला है நம்மை सब வாலாக்காமல் தலையாக்குவார், पूछना बनाएंगे, सब நம்மை बनाएंगे। கீழாக்காமல் नीचा மேலாக்குவார். नहीं करके ऊंचा என்னை करेंगे। கனம் பண்ணுவதில் நான் கனம் मेरा பண்ணுகிறேன் आदर करने वालों को मैं आदर என்று சொன்ன करूंगा। ஆண்டவர் நாம் அவரை கனம் பண்ணுவோம். और हम भी परमेश्वर का आदर அப்பொழுது करेंगे, நாமும் ஆண்டவருடைய கனத்தை பெற்றுக் கொள்வோம், तब हम परमेश्वर से जो आदर ஆசீர்வாதங்களை पाएंगे, பெற்றுக் கொள்வோம். आशीष पाएंगे। அப்படியே காணப்படுவோம், ऐसे हम रहेंगे, எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்படுவோம், हम उठकर प्रकाश होने वाले நாமும் ज्योति करेंगे। பரிசுத்தமுள்ளவர்களாய் हम भी காணப்படுவோம், पवित्र माने தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் காணப்படுவோம், परमेश्वर के आशीष पाएंगे। அநேக மக்கள் அவருடைய அழைக்கிறவர்களாய் காணப்படுவோம், अनेक लोग को परमेश्वर के सामने ले எல்லாருக்கும் आएंगे। மத்தியிலும் தேவனுக்கு சாட்சியாக காணப்படுவோம். परमेश्वर के जो भी हम साक्षी கர்த்தர் வார்த்தைகள் எல்லாத்தையும் கை கொண்டு நடப்போம், परमेश्वर के आदर मानकर முதன்மையான चलेंगे। எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்போம். लोटा सारा परमेश्वर को देंगे। கர்த்தர் கனம் பண்ணுற மனுஷர் என்ன கொடுக்கப்படுவது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். परमेश्वर को धन जो आदर देगा वो क्या क्या அவர் அதற்கான परमेश्वर நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर ताकते குறித்த காலம் வரும்போது நமக்கு அதை தருவார். सही समय पे परमेश्वर எப்படி देगा। முருதகாயை தேவன் ஆசீர்வதித்தாரோ इस तरह परमेश्वर मोदेगा को आशीष குறித்த किया। காலத்தில் ஆசீர்வாதத்தை உயர்த்தி விட்டார். वो सही समय पर आशीष करेगा। ஆமானுடைய வீட்டை முருதகாய் கொடுத்து விட்டார். आमान का जो घर पर वो ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல அவர் இருந்தார். राजा का अगले पोजीशन அப்படி நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். परमेश्वर हमें भी ऊंचा करेंगे। முதலாவது கர்த்தர் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவோம். परमेश्वर को आदर देने वाले पहला आदर மீதியான देंगे। சகல ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். बाकी सारा आशीष परमेश्वर கர்த்தர் देंगे। இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya